அத்தியாயம் 5. விவேக் அட என்று வியந்து கொண்டே கீழே விழுந்து கிடந்தவனின் முகத்தில் கை வைத்து காதோரமாய் விரல்களை கொண்டு போய் சதைப்பரப்போடு இணைத்து இருந்த தலைமுடி விக்கை மெல்ல தூக்கி இழுத்தான். சிறிது நேர சிரமத்துக்கு பிறகு அது கையோடு கலன்று வந்தது. உள்ளே ஒரு பெண்ணின் முகம், வெளிநாட்டு முகம். பாஸ், இவங்க 2 in 1 கேஸ். அர்த்தநாரீஸ்வரர். டாய்லெட்டுக்கு வெளியே பூட் சத்தம் கேட்டது. இன்ஸ்பெக்டர் செல்வராஜும் சப் இன்ஸ்பெக்டர் ரவியும் உள்ளே வந்தார்கள். விவேக்கை பார்த்து சல்யூட் அடித்துவிட்டு தளர்ந்தார்கள். விவேக் அவர்களுக்கு விபரம் சொல்லிவிட்டு எச்சரித்தான். இந்த பெண்ணை ஜிஹெச்சில் அட்மிட் செய்துவிட்டு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பத்திரிகைகளுக்கு இப்போதே நியூஸ் கொடுத்து விட வேண்டாம். ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருக்கிறீர்களா? கொண்டு வந்திருக்கிறோம் சார். முதலில் இவளை ஜிஹெச் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்கள். நான் 2 மணி நேரத்திற்குள் ஜிஹெச் வந்து விடுகிறேன். எஸ் சார். விவேக்கும் விஷ்ணுவும் டாய்லெட்டை விட்டு வெளியே வந்து காரை நோக்கி நடக்க ரெஸ்டாரண்டின் உரிமையாளர் கலவர முகத்தோடு பக்கத்தில் வந்தார். சார், என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது நாள் வரைக்கும் சட்டத்துக்கு டிமிக்கி கொடுத்த ஒரு கிரிமினலை போலீஸ் மடக்கி இருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க போய் கஸ்டமர்ஸை கவனியுங்கள். ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் கவலையோடு நின்று கொண்டு பார்க்க விவேக்கும் விஷ்ணுவும் காருக்குள் நுழைந்தார்கள். விவேக் காரை விரட்ட விஷ்ணு பாஸ் என்றான். சொல்லு. ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் வச்சிருக்கிற ஒரு பொண்ணு எதுக்காக ஒரு ஆண் மாதிரியான கெட்டப்பில் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும்? நம்ம காரை பார்த்ததும் டாய்லெட்டுக்குள்ள ஏன் ஓடி ஒளியணும்? விவேக் விஷ்ணுவை ஒரு அரை புன்னகையோடு பார்த்தான். டே விஷ்ணு, அந்த பெண்ணோட உடல் அமைப்பை பாத்தியா? பார்த்தேன் பாஸ். ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய பெண்மைகள் அவகிட்ட இல்ல. 2 காலும் கையும் உலக்க மாதிரி இருக்கு. எனக்கு விழுந்த அடியில பொறி கலங்கிட்டேன் பாஸ். அவளுக்கும் நமக்கும் என்ன பகை பாஸ்? கண்டுபிடிச்சிடலாம். அவளுக்கு முதல்ல மயக்கம் தெளியட்டும். அம்மாசி குப்பம் வந்தது. விவேக் காரின் வேகத்தை குறைத்து ரோட்டுக்கு எதிரில் இருந்த சவுக்கு தோப்பை பார்த்தான். வெறிச்சோடிய சாலைக்கு அப்பால் இருட்டான நிசப்தமான அடர்த்தியான தோப்பு. தோப்பை உற்று பார்த்ததில் ஒரு மண் பாதை கோணல் மாணலாய் வேண்டா வெறுப்பாய் வளைந்து போயிற்று. விவேக் தோப்புக்குள் காரை விரட்டினான். வளைவுகளில் கார் திணறியது. சூரிய வெளிச்சம் புக முடியாமல் இருட்டடித்து போயிருந்த இடங்களில் ஹெட்லைட்டுகளை உபயோகப்படுத்தினான் விவேக். பாஸ், விஷ்ணுவின் குரலில் குளிர். என்னடா, இது மாதிரியான இடங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு முன்னறிவிப்பு கொடுத்துடுங்க பாஸ். எதுக்குடா? ஒரு நல்ல தொகைக்கு என்னை இன்சூர் பண்ணிக்கதான் பாஸ். இப்படி ஒரு இருட்டான தோப்பை நான் பார்த்ததே இல்ல பாஸ். அடி வைத்துக்குள்ள பயம் மண்ணெண்ணெய் தீர்ந்து போன லாந்தர் விளக்கு மாதிரி பக்கு பக்குன்னு அடிக்குது. ஒரு 10 பேர் துப்பாக்கியும் கையுமா காரை வழிமறிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க பாஸ்? எத்தனை தமிழ் படம் பார்த்திருக்கோம். விக்ரம் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி மரத்துக்கு மரம் தாவி அடிக்க வேண்டியதுதான். மரத்துக்கு மரம் தாவும் போது 8 மாதிரி குட்டிக்கரணம் போட்டா எதிரிகள் AK-47 சுட்டாலும் தோட்டா நம்ம மேல பாயாது. உனக்கு மரத்துக்கு மரம் தாவும் போது 8 போட தெரியுமா? பேப்பர்ல 8 போடவே எனக்கு தெரியாது பாஸ். சின்ன வயசுல கணக்கு வாத்தியார்கிட்ட பின்மண்டையில நிறைய குட்டு வாங்கி இருக்கேன். இங்கே தொட்டு பாருங்க பாஸ், நிரந்தரமா ஒரு புடைப்பு இருக்கும். விஷ்ணு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கார் திடுமென்று நின்றது. எதிரில் துப்பாக்கியும் கையுமாய் 2 பேர் பக்கத்தில் வந்து குனிந்தார்கள். சார், கார் இதற்கு மேல் போக வழியில்லை. நீங்கள் இங்கே இறங்கி நடக்க வேண்டும். விவேக்கும் விஷ்ணுவும் கீழே இறங்கினார்கள். சவுக்கு தோப்பு ஒரு அமானுஷ்ய அமைதியில் உறைந்து போயிருந்தது. யாருக்கோ கட்டுப்பட்ட மாதிரி காற்று மெதுவாய் வீசிக்கொண்டிருக்க சவுக்கு மரங்களின் உச்சியில் இருந்த கிளைகள் மெதுவாய் தலையாட்டின. துப்பாக்கி வைத்திருந்த பேர்வழிகளில் ஒருவன் சொன்னான், சார், எங்கள் பின்னாலேயே நடந்து வாருங்கள். பாதை மாறி நடந்து விடாதீர்கள். புதைக்குழிகள் இருக்கும். அந்த 2 பேர்களும் முன்னால் நடக்க ஆரம்பிக்க விவேக்கும் விஷ்ணுவும் பின்தொடர்ந்தார்கள். இவர்கள் எங்கே கூட்டி போகிறார்கள்? யாரை சந்திக்க போகிறோம்? என்ன பேச போகிறோம்? விவேக் குழப்பங்களோடு நடக்க ஆரம்பித்தான். ஒரு 10 நிமிஷ நடைக்கு பின் அந்த பழமையான பங்களா பார்வைக்கு கிடைத்தது. அத்தியாயம் 6. இன்ஸ்பெக்டர் பிரசன்னகுமார் அடையார் இந்திரா நகரில் இருந்த அந்த வீட்டுக்கு முன்பாக போலீஸ் ஜீப்பை நிறுத்திவிட்டு கீழே இறங்க அவரை பின்தொடர்ந்து ராஜவர்மாவும் கேசவமேனனும் இறங்கினார்கள். பிரசன்னகுமார் சொன்னார், இந்த வீடுதான் சார். அவர் பேர் என்ன சொன்னீங்க?
பிஸ்வாஸ் எத்தன்ஸ் நகரில் இந்திய தூதராய் பல வருஷம் இருந்திருக்கார். வாசலில் இருந்த செக்யூரிட்டியிடம் பிஸ்வாஸை பார்க்க வேண்டும் என்று சொல்ல செக்யூரிட்டி டெலிபோன் மூலமாய் அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே அனுப்பி வைத்தார். 70 வயது பிஸ்வாஸ் அந்த வயதிலும் சுறுசுறுப்போடு ஒரு இளைஞனின் ஆர்ப்பரிப்போடு இன்ஸ்பெக்டரை வரவேற்றார். வாங்க பிரசன்னகுமார், என்ன இந்த வேகாத வெயிலில் வந்திருக்கீங்க? உங்களால ஒரு உதவியாகணும் சார். பண்ணிடலாம், முதல்ல உட்காருங்க. 3 பேரும் உட்கார்ந்தார்கள். பிரசன்னகுமார் ராஜவர்மாவையும் கேசவமேனனையும் அறிமுகப்படுத்தி வைத்துவிட்டு சில்பா கடத்தப்பட்டதையும் முரளிதரன் தாக்கப்பட்டதையும் சொல்லி முரளிதரனின் பெயருக்கு வந்த கடிதத்தை காட்டினார். சார், நீங்க ஏத்தன்ஸில் பல வருஷம் இந்திய தூதராய் இருந்த காரணத்தால உங்களுக்கு கிரேக்க மொழி தெரியும் என்கிற நம்பிக்கையில் இந்த கடிதத்தை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். பிஸ்வாஸ் சிரித்தார். உங்க நினைப்பு சரிதான். எனக்கு இப்ப ஆங்கிலத்தை விட கிரேக்க மொழி நல்லாவே தெரியும். அந்த லெட்டரை கொடுங்க. வாங்கி பார்த்தார். 2 நிமிடம் கழித்து அவர்களிடம் நிமிர்ந்தார். இதனுடைய தமிழாக்கத்தை சொல்லட்டுமா? மூவரும் தலையசைக்க பிஸ்வாஸ் சொல்ல ஆரம்பித்தார். முரளிதரன், துரதிர்ஷ்டவசமாக நீ உயிர் பிழைத்து விட்டாய். உன்னை ரோட்டோரமாய் இழுத்து போட்டபோது உன் உடம்பில் உயிர் இருக்கிறதா என்று பார்த்திருக்க வேண்டும். அப்படி பார்க்காதது நாங்கள் செய்த தவறு. கிரேக்கத்தின் புனித தேவதையான நைக் தேவதை உனக்கு ஆயுள் கொடுத்திருப்பதால் மறுபடியும் நாங்கள் உன்னை கொல்ல முயற்சிக்க மாட்டோம். உன்னுடைய இப்போதைய காதலியும் வருங்கால மனைவியுமான ஷில்பாவை நாங்கள் கடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கடத்தி இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கிறது. அந்த காரியம் நல்லபடியாய் முடிந்தால் அவளை உயிரோடு உன்னிடம் அனுப்பி வைப்போம். இல்லாவிட்டால் கல்லறைக்கு அனுப்பி வைப்போம். அவள் திரும்பி வருவதும் வராததும் உன்னுடைய அதிர்ஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் பொறுத்தது. உன் காதலி உனக்கு உயிரோடு கிடைக்க கிரேக்க புனித தேவதை நைக்கை நினைத்து பிரார்த்தனை செய். பிஸ்வாஸ் சொல்லி முடிக்க அறைக்குள் அமைதி நிலவியது. ராஜவர்மா கேட்டார், ஷில்பாவை என்ன காரணத்துக்காக கடத்தி இருக்காங்கன்னு சொல்லலையா? சொல்லலை. பிரசன்னகுமார் ராஜவர்மாவை ஏறிட்டார். சார், ஒலிம்பிக் தடகள போட்டியில் சில்பாவுக்கு தங்கம் வெல்வதற்கான வாய்ப்பு எப்படி? பிரகாசமான வாய்ப்பு. 100 மீட்டர் தூரத்தை 10 வினாடிகளுக்குள் கடக்கிற திறமை அவகிட்ட இருந்தது. இந்த தடவை சில்பா மூலம் தடகள போட்டிகளில் 3 தங்கம் நிச்சயம் என்பதில் திடமான நம்பிக்கை வைத்திருந்தோம். அவள் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக யாரோ திட்டம் போட்டு சில்பாவை கடத்தி இருக்காங்க. கேசவமேனன் குறுக்கிட்டார். காரணம் அதுவாக இருக்காது சார். பின்னே காரணம் இதுதான் சொல்ல ஆரம்பித்தார் கேசவமேனன். அத்தியாயம் 7. தூரத்தில் சவுக்கு மரங்களுக்கு நடுவில் அந்த பழைய பங்களா தெரிய விஷ்ணு விவேக் காதருகில் கிசுகிசுத்தான். பாஸ், இடது பக்கம் பாருங்க. விவேக் பார்த்தான். மரங்களுக்கு மத்தியில் ஒரு கம்யூனிகேஷன் டவர் சவுக்கு மரம் போலவே அந்த நிறத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதன் உச்சியில் சீசா பச்சை யூனிஃபார்ம் அணிந்த ஒரு நபர் துப்பாக்கியோடும் பைனாகுலரோடும் தெரிந்தான். பங்களாவை நெருங்க நெருங்க ஆங்காங்கே துப்பாக்கியோடு நபர்கள் தெரிந்தார்கள். பங்களா கேட் அருகே போனதும் உடன் வந்த துப்பாக்கி பேர்வழி கலஞ்சு கொள்ள சஃபாரி அணிந்த ஒரு வழுக்கை தலை மனிதர் உள்ளே கூட்டி போனார். 2வது மாடி முதல் அறை. சாத்தப்பட்டிருந்த அறை கதவை திறந்துவிட்ட சஃபாரி, ப்ளீஸ் கெட் இன் சார் என்று சொல்லிவிட்டு நகர்ந்துவிட விவேக்கும் விஷ்ணுவும் உள்ளே நுழைந்தார்கள். அந்த பெரிய அறையின் மூலையில் ஒரு மேஜை போடப்பட்டிருக்க அதன் பின்னால் சிபிஐ டைரக்டர் மனோரஞ்சன் பெரிய புன்னகையோடு உட்கார்ந்திருந்தார். விவேக்கும் விஷ்ணுவும் அவசர சல்யூட்களை கொடுத்தார்கள். சார், நீங்களா? மனோரஞ்சன் சிரித்தார். முதல்ல உட்காருங்க, ப்ளீஸ் சீட்டட். இருவரும் உட்கார்ந்தார்கள். மனோரஞ்சன் தன்னுடைய 2 கைகளையும் மேஜையில் ஊன்றியபடி பேச ஆரம்பித்தார். மிஸ்டர் விவேக், உங்களையும் விஷ்ணுவையும் இப்படி அலைக்கழிக்க வச்சதுக்காக உங்க 2 பேர்கிட்டையும் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். முதல்ல இது எந்த இடம்னு சொல்லிடுறேன். இது சிபிஐ ரகசியமாய் நிர்மாணம் செய்திருக்கிற NWM என்கிற உளவு நிறுவனம். NWM என்றால் நைட் வாட்ச்மேன் என்று அர்த்தம். இது போன வாரம்தான் நிறுவப்பட்டது. நிறுவப்பட்டதற்கு காரணம் எத்தன்ஸில் நடைபெறும் ஒலிம்பிக்
ஒலிம்பிக் போட்டிகள். ஒலிம்பிக் போட்டிகளை நடைபெற விடாமல் சீர்குலைக்கவும், போட்டிகளில் பங்கேற்க வரும் வீரர்களை கொலை செய்யவும் உலகத்தில் உள்ள பல்வேறு வகையான தீவிரவாத அமைப்புகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. கிரீஸ் அரசு எத்தன்ஸில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாதுங்கிறதுக்காக எத்தன்ஸில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணி இருக்கிற காரணத்தால தீவிரவாத அமைப்புகளுக்கு சோர்வும் கோபமும் ஏற்பட்டிருக்கு. அந்த கோபத்தின் விளைவு என்ன தெரியுமா மிஸ்டர் விவேக்? சொல்லுங்க சார். தீவிரவாத அமைப்புகள் தங்களோட நாசகர வேலைகளை எத்தன்ஸில் காட்டுறதுக்கு பதிலா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் நாடுகளுக்கே போய் அங்கு வீரர்களை தீர்த்து கட்ட ஒரு திட்டம் போட்டிருப்பதாக அமெரிக்காவின் உளவு நிறுவனம் எல்லா நாடுகளுக்கும் ரகசியமாய் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. அதன்படி எத்தன்ஸ் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்டு போக தயாராக இருக்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளை இந்தியாவிலேயே தீர்த்து கட்ட ஒரு தீவிரவாத அமைப்பு இந்தியாவின் முக்கிய நகரங்களில் ஊடுருவி இருப்பதாக தகவல். அந்த தீவிரவாத அமைப்பு தங்களிடம் இருக்கிற தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி போலீஸ் துறையில் இருக்கிற முக்கிய அதிகாரிகளின் டெலிபோன் பேச்சுகளையும் செல்போன் பேச்சுகளையும் ஒட்டு கேட்டு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அமெரிக்க உளவுத்துறை தீர்மானமாய் அடித்து சொல்லி இருக்கிறது. மறைந்திருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த தீவிரவாத கும்பலை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் நாமும் சில வேலைகளை ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டியுள்ளது. அப்படி ரிஸ்க் எடுக்கப்பட்ட ஒரு வேலைதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வரவழைத்தது. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வீட்டிலிருந்து காரில் புறப்பட்டதும் உங்களை வழியில் யாராவது ஃபாலோ செய்கிறார்களா என்பதை கண்டுபிடிக்க மாநகராட்சி குப்பை லாரி போன்ற ஒரு வாகனத்தில் ஒரு போலீஸ் ஃப்ளையிங் ஸ்குவாடை அனுப்பியிருந்தேன். நாங்கள் நினைத்த மாதிரி யாரும் உங்கள் காரை ஃபாலோ பண்ணவில்லை. ஆனால் உங்களை எதிர்பார்த்து ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்டில் எவனோ ஒருவன் காத்து கொண்டிருந்திருக்கிறான். அப்படியானால் நீங்களும் நானும் செல்போனில் பேசிக்கொண்ட பேச்சை அந்த தீவிரவாத கும்பல் ஒட்டு கேட்டிருக்கிறது. விவேக் குறுக்கிட்டான். சார், ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்டில் இருந்தது ஒரு ஆண் கிடையாது, பெண். மனோரஞ்சன் திகைத்தார். என்னது, பெண்ணா? ஆமாம் சார். அங்கே இருந்து புறப்பட்டு வரும்போதுதான் அந்த உண்மையும் தெரிந்தது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளஷால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆணின் முக அமைப்பை போன்ற மாஸ்கை மாட்டிக்கொண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறாள். அவளை இனிமேல் விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தால் எல்லா உண்மைகளும் வெளியே கொண்டு வந்து விடலாம். அந்த பெண்ணிடம் இருந்த தங்கப்பதக்கம் எங்கே? விவேக் தன் ஷர்ட் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த தங்கப்பதக்கத்தை எடுத்து மனோரஞ்சனிடம் கொடுத்தார். அவர் வாங்கி பார்த்தார். 1980 வருடத்திய அந்த பதக்கத்தின் ஒரு புறம் நைக் எனும் கிரேக்க தேவதையின் உருவமும், இன்னொரு புறம் ஒலிம்பிக் தீபமும் கிரேக்க கவிஞரின் கவிதை வரிகளும் தெரிந்தன. வெற்றி பெற்ற ஒரு விளையாட்டு வீரரிடம் இருக்க வேண்டிய தங்க பதக்கம் ஒரு பெண் தீவிரவாதியிடம் எப்படி வந்தது? மனோரஞ்சன் கேட்டுக்கொண்டே வியப்பாய் அந்த பதக்கத்தை திருப்பி திருப்பி பார்த்தார். விவேக்கின் செல்போன் குரல் கொடுத்தது. விவேக் எடுத்து எஸ் என்றான். கண்ட்ரோல் ரூமில் இருந்து பேசினார்கள். மிஸ்டர் விவேக், உங்களுக்கு ஒரு செய்தி. சொல்லுங்கள். ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்டில் உங்களால் தாக்கப்பட்டு மடக்கப்பட்ட அந்த பெண் ஹாஸ்பிட்டலுக்கு போகும் வழியில் ஜீப்பின் நின்றும் கீழே குதித்து தப்பி ஓட முயன்ற போது கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மரணம். அத்தியாயம் 8. ஷில்பா கடத்தப்பட வேறு என்ன காரணம் என்ற பார்வையுடன் ராஜவர்மா, பிரசன்னகுமார், பிஸ்வாஸ் 3 பேரும் கேசவமேனனை பார்க்க அவர் மெல்லிய குரலில் சொல்ல ஆரம்பித்தார். ஷில்பா கடந்த 2 வருடங்களாகவே தன்னுடைய உடம்பை ஆரோக்கியமாகவும் சக்தி மிக்கதாகவும் வைத்திருக்க தனிப்பட்ட முறையில் தயாரிக்கப்பட்ட ஆயுர்வேத மருந்துகளையும் மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட உணவையும் சாப்பிட்டு கொண்டு வருகிறாள். அந்த மருந்தையும் உணவையும் சாப்பிட்ட காரணத்தால் தான் அவளால் 100 மீட்டர் தூரத்தை 10 வினாடிகளுக்குள் ஓடி கடக்க முடிகிறது. நீளம் தாண்டுதலில் 7 மீட்டர் தாண்டி குதிக்க முடிகிறது. அவள் சாப்பிடும் ஆயுர்வேத மருந்துகளையும் உணவையும் பற்றிய விவரங்களை வெளியில் உள்ள சிலர் தெரிந்து கொள்ள ஆர்வப்பட்டிருக்கலாம். அதன் காரணமாக அவள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ராஜவர்மா தலையசைத்தார். இது சரியான காரணமாய் என்னுடைய மனதுக்கு படவில்லை. ஷில்பா சாப்பிடும் ஆயுர்வேத மருந்துகளையும் மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட உணவை பற்றியும் தெரிந்து கொள்ள அவைகளை தயாரிப்பவர்களை அல்லவா கடத்தி போக வேண்டும். கேசவமேனன் புன்னகைத்தார். அந்த ஆயுர்வேத மருந்து தயாரிப்பாளர்கள் யார் என்கிற விஷயம் ஷில்பாவுக்கு மட்டும்தானே தெரியும். அவளுடைய பயிற்சியாளனாக இருக்கும் எனக்கு கூட அது தெரியாதே.
பிஸ்வாஸ் குறுக்கிட்டார். என்னுடைய மனதுக்கு பட்டதை நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். எத்தன்ஸில் நடக்க உள்ள ஒலிம்பிக் போட்டியை சீர்குலைக்க சர்வதேச அளவில் தீவிரவாத அமைப்புகள் மும்முரமாக உள்ளன. ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளவிருக்கும் விளையாட்டு வீரர்களை கலவரப்படுத்த இனி இது மாதிரியான கடத்தல்கள் நடக்கும். எத்தன்ஸில் இப்போது பாதுகாப்பு பணியில் அந்த நாட்டு அரசாங்கம் 65,000 போலீசாரையும் 35,000 இராணுவத்தினரையும் ஈடுபடுத்தியுள்ளது. இது தவிர நோட்டா எனப்படும் கூட்டமைப்பு விமானங்கள், அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணைகள், இஸ்ரேல், பிரிட்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த சிறப்பு அதிரடி படையினர், போர் கப்பல்கள் என்று படு பிரம்மாண்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. பாதுகாப்பு செலவு மட்டும் 7,000 கோடி ரூபாய். எத்தன்ஸில் இவ்வளவு கண்டிப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருப்பதினால் தீவிரவாதிகளால் தங்களுடைய நாசகர செயல்களை அங்கே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதனால் ஏற்பட்ட கோபத்தை தான் தீவிரவாதிகள் மற்ற நாடுகளில் உள்ள ஒலிம்பிக் வீரர்களிடம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள் என்று நினைக்கிறேன். ராஜவர்மா தலையசைத்தார். மிஸ்டர் பிஸ்வாஸ், நீங்கள் சொல்வதுதான் சரி என்று என்னுடைய மனதுக்கு படுகிறது. நாங்கள் இங்கே உங்களை பார்க்க வருவதற்கு முன்னால் சிபிஐ டைரக்டர் மனோரஞ்சனிடமிருந்து எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. நம் நாட்டில் உள்ள ஒலிம்பிக் வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி பேசுவதற்காக கிரைம் பிரான்ச் ஆபீசர் விவேக்கையும் அவருடைய உதவியாளர் விஷ்ணுவையும் உளவு பிரிவு செயலகத்துக்கு அழைத்திருந்தாராம். விவேக்கும் விஷ்ணுவும் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால் காரை நிறுத்திய போது அவர்களை பார்த்துவிட்ட ஒரு நபர் 2 பேரையும் போலீஸ் துறை என்று உடனே புரிந்து கொண்டு டாய்லெட்டுக்குள் நழுவி போயிருக்கிறான். விவேக் அந்த பேர்வழியை தாக்கி மடக்கிய போதுதான் அது ஆண் அல்ல, ஒரு பெண் என்பது தெரிந்திருக்கிறது. மடக்கப்பட்ட அவளிடம் ஒரு ஒலிம்பிக் தங்கப் பதக்கமும் இருந்திருக்கிறது. அந்த பெண் இப்போது எங்கே? ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்டில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும் வழியில் அவள் ஜீப்பில் நின்றும் குதித்து தப்பிக்க முயன்றபோது தலையில் அடிபட்டு இறந்து போய்விட்டாள். அந்த பெண் தீவிரவாதியை போலவே இன்னும் சிலர் இந்த சென்னையிலேயே இருக்கக்கூடும். அந்த தீவிரவாதிகள் தான் ஷில்பாவின் கடத்தலுக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன். அந்த தீவிரவாத பெண் யார், எந்த நாட்டை சேர்ந்தவள் என்பது தெரிந்ததா? உங்களிடம் பேசிவிட்டு இப்போது நாங்கள் அங்கேதான் போகப் போகிறோம். ராஜவர்மா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கேசவ மேனனின் செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. அவர் எடுத்து செவிமடுத்துவிட்டு ராஜவர்மாவை ஏறிட்டார். சார், ஷில்பாவின் அப்பா அச்சுதன் நம்பியார் லைனில் இருக்கிறார், உங்களோடு பேச வேண்டுமாம். ராஜவர்மா செல்போனை வாங்கி காதில் வைத்தார். சொல்லுங்கள் நம்பியார், என்னத்தை சொல்வது? என் மகள் கடத்தப்பட்டு 2 மணி நேரம் கடந்துவிட்டது. அவளை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள்? அதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கிறோம். கிரைம் பிரான்ச் ஆபீசர் விவேக்கோடு இதை பற்றி டிஸ்கஸ் செய்துவிட்டு நடவடிக்கைகளில் இறங்கி விடுவோம். கவலைப்படாதீர்கள் மிஸ்டர் நம்பியார். இன்னும் 24 மணி நேரத்தில் ஷில்பா உங்களுக்கு முன்பாய் உட்கார்ந்து கொண்டிருப்பாள். என்னுடைய மகன் உங்களோடு பேச வேண்டுமாம். கொடுங்கள். சில வினாடிகளுக்கு பின் ஷில்பாவின் அண்ணன் பங்கஜாச்சன் குரல் கோபமாய் ஒலித்தது. சார், கடந்த 1 மாத காலமாகவே இங்கே உள்ள ஒலிம்பிக் வீரர்களுக்கு தீவிரவாதிகளால் ஆபத்து என்று சொல்லி வந்திருக்கிறீர்கள். ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் ஏன் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை? இதோ பாருங்கள் பங்கஜாச்சன், வீரர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வது என்னுடைய வேலை அல்ல. அது முழுக்க முழுக்க மத்திய அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சகம் செய்ய வேண்டிய வேலை. என் மீது நீங்கள் கோபப்பட்டு எந்த பயனும் இல்லை. இந்தியாவின் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது சென்னையில் உள்ள ஒலிம்பிக் வீரர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு. தீவிரவாதிகள் இங்கே தன்னுடைய கைவரிசையை காட்டுவார்கள் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. போலீசின் அதிரடிப்படை இப்போது மாநிலம் முழுவதும் பரவி அந்த தீவிரவாதிகளை வேட்டையாடும் பணியில் ஈடுபட்டுள்ளது. எந்த நிமிஷத்திலும் ஷில்பா மீட்கப்படலாம். சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஷில்பா கடத்தப்பட காரணம் தீவிரவாதிகளாய் இருக்க முடியாது. வேறு யார்? ஷில்பா ஒலிம்பிக் தடகள போட்டிகளில் தங்கம் பெற்றுவிடக் கூடாது என்று நினைக்கிற சக விளையாட்டு வீரர்கள் சிலர் இதே மண்ணில் இருக்கிறார்கள். அந்த புண்ணியவான்களில் யாராவது ஒருத்தர் இந்த வேலையை செய்திருக்கலாம். உங்களுடைய சந்தேகம் தவறானது பங்கஜாச்சன். ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ள போகும் எல்லா வீரர்களும் வீராங்கனைகளும் பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்கிற ஒரே முனைப்போடு இருக்கிறார்களே தவிர ஒருத்தர் மேல் ஒருத்தர் பொறாமையோ
காழ்ப்புணர்ச்சியோ கொள்வது இல்லை. இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். சார், யார் மனதில் என்ன இருக்கிறது என்பதை யாராலும் கணிக்க முடியாது. நீங்களும் சரி, போலீஸும் சரி, ஷில்பா கடத்தப்பட்டதை ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம். தீவிரவாதிகள் என்ற பெரிய வட்டத்தை மட்டும் பார்க்காமல் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன வட்டங்களையும் பாருங்கள். ஓகே, போலீஸ் கிட்ட உங்க கருத்தையும் சொல்றேன். ராஜவர்மா பேசிவிட்டு செல்போனை அணைத்து கேசவ மேனனிடம் நீட்டிவிட்டு எழுந்தார். மிஸ்டர் பிஸ்வாஸ், நாங்கள் புறப்படுகிறோம். ஹாஸ்பிட்டலில் எங்களுக்காக சிபிஐ டைரக்டர் மனோரஞ்சனும் கிரைம் பிரான்ச் ஆபீசர் விவேக்கும் காத்து கொண்டிருப்பார்கள். கிரேக்க மொழியில் இருந்த இந்த கடிதத்தை படித்து காட்டிய உங்களுக்கு நன்றி. ராஜவர்மா, கேசவமேனன், பிரசன்னகுமார் 3 பேரும் விடை பெற்று போனதும் பிஸ்வாஸ் அப்படியே 5 நிமிஷம் உட்கார்ந்திருந்து விட்டு பின் எழுந்தார். தன்னுடைய நூலக அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டவர் அலமாரியில் அடுக்கப்பட்டிருந்த புத்தக வரிசைக்கு போய் புத்தகங்களை தள்ளிவிட்டு உள்ளே இருந்த அந்த செல்போனை எடுத்தார். பாஸ்வேர்ட் மூலம் அதை உயிர்ப்புக்கு கொண்டு வந்தவர் டயலில் சில எண்களை அழுத்திவிட்டு போனை காதுக்கு வைத்தார். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டதும் மெல்ல குரல் கொடுத்தார். நான் பிஸ்வாஸ். மறுமுனையில் ஒரு ஆண் குரல் கேட்டது. ஏதாவது செய்தி உண்டா? உண்டு. என்ன? சென்னை வானத்தில் வான வேடிக்கைகள் ஆரம்பமாகிவிட்டன. அத்தியாயம் 9. சிஸ்டர், நீங்க ஏன் மிஸ் சென்னை அழகி போட்டியில் கலந்துக்க கூடாது? இடது பக்கத்திலிருந்து பார்த்தா ஸ்னேகா மாதிரியும், வலது பக்கத்திலிருந்து பார்த்தா சிம்ரன் மாதிரியும், பின்னால் இருந்து பார்த்தா த்ரிஷா மாதிரியும் இருக்கீங்க. அடுத்த வருஷம் மிஸ் சென்னை அழகி போட்டியில் கலந்துக்கோங்களேன். அந்த அழகான இளவயது நர்ஸிடம் விஷ்ணு வலிந்து கொண்டிருக்க விவேக் கவுண்டரில் இருந்த ரிசப்ஷனிஸ்டிடம் கேட்டான். சீஃப் டாக்டர் பாண்டுரங்கன் வர சொல்லி இருந்தார். பார்க்க முடியுமா? நீங்க மிஸ்டர் விவேக் தானே? எஸ், டாக்டர் உங்களுக்காக தான் தன்னுடைய அறையில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 2வது ரூம். தேங்க்யூ. விவேக் விஷ்ணுவை அந்த நர்ஸிடமிருந்து பெயர்த்தி எடுத்துக்கொண்டு நடந்தான். பாஸ், இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா நர்ஸுகளும் கேரளா சைடு போல் இருக்கு. டேய், இப்போ என்ன பாஸ் தப்பா சொல்லிட்டேன்? கேரளான்னு சொல்றது கெட்ட வார்த்தையா? பேசாம வாடா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? முதல் மாடி ஏறி 2வது அறைக்குள் நுழைந்தார்கள். சீஃப் டாக்டர் பாண்டுரங்கனுக்கு முன்பாக ராஜவர்மா, கேசவமேனன், மனோரஞ்சன் உட்கார்ந்திருந்தார்கள். வாங்க மிஸ்டர் விவேக், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு மிஸ்டர் ராஜவர்மாவை தெரியும் இல்லையா? தெரியும். நிறைய ஃபங்க்ஷன்ல பார்த்திருக்கேன். இவர் மிஸ்டர் கேசவமேனன், ஷில்பாவின் கோச். அறிமுகங்களை முடித்துக்கொண்டு விவேக்கும் விஷ்ணுவும் எதிரில் இருந்த நாற்காலிகளில் உட்கார்ந்தார்கள். பாண்டுரங்கன் சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பேச்சை ஆரம்பித்தார். உங்களை தாக்கிய அந்த பெண்ணின் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் 10 நிமிஷத்துக்கு முந்திதான் என்னோட கைக்கு வந்தது. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இப்போ ஒரு எதிர்பாராத செய்தி கிடைச்சிருக்கு. விவேக்கும் விஷ்ணுவும் டாக்டரை குழப்பமாய் பார்க்க அவர் தொடர்ந்தார். உங்களை தாக்கிய அந்த பெண் உண்மையிலேயே பெண் கிடையாது. தென் அவங்க ஒரு திருநங்கை. விஷ்ணு விவேக்கின் காதருகே கிசுகிசுத்தான். நான் அப்பவே சொன்னேன்ல பாஸ், அவங்க மிஸ் கூவாகம்னு. டாக்டர் தொடர்ந்தார். அது மட்டும் இல்ல மிஸ்டர் விவேக், அந்த திருநங்கையின் உடம்பு ஒரு கல்லை போல இறுகி இருக்கிறதால ஒரு காலத்துல கடுமையான விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கலாம். அவளிடம் தங்கப்பதக்கம் இருந்ததா சொல்லி இருக்கீங்க. ஒருவேளை ஒலிம்பிக்கில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கலாம் இல்லையா? தென் வி கேன் டூ ஒன் திங் டாக்டர். சொல்லுங்க விவேக், என்ன பண்ணலாம்? அந்த திருநங்கை கிட்ட இருந்த பதக்கத்துல 1980ன்னு போட்டிருந்தது. 1980இல் ஒலிம்பிக் போட்டிகள் மாஸ்கோவில் நடந்தபோது அந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கம் பெற்றிருக்கலாம். அந்த திருநங்கையின் போட்டோவை உலக ஒலிம்பிக் கமிட்டிக்கு அனுப்பி வைத்தால் நமக்கு 1 மணி நேரத்துக்குள் தகவல் கிடைத்துவிடும். ராஜவர்மா குறுக்கிட்டார். ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் பாப் ஹோப்ஸ் எனக்கு நெருங்கிய நண்பர். அவருக்கே போட்டோவை அனுப்பி கேட்டு பார்க்கலாம். ராஜவர்மா சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கதவு மெலிதாய் தட்டப்படும் சத்தம் கேட்டது. டாக்டர் எஸ் என்று குரல் கொடுத்ததும் ஷில்பாவின் அப்பா அச்சுதன் நம்பியாரும் அவருடைய அண்ணன் பங்கஜாச்சனும் இறுகிய முகங்களோடும் கோப பார்வைகளோடும் உள்ளே வந்தார்கள். யார் இவர்கள் என்பது போல் டாக்டர் பார்க்க ராஜவர்மா அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். அதை பொருட்படுத்தாத அச்சுதன் நம்பியார் எல்லோரையும் பார்த்தபடி ஆவேசத்தில் இறைந்தார். என்னோட பொண்ணை மீட்க என்ன ஏற்பாடு பண்ணி இருக்கீங்க?
கோபப்படாதீங்க அச்சுதன், உங்க பெண்ணை மீட்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கேசவமேனன் சொல்ல அவரை கோபமாய் பார்த்தான் பங்கஜாச்சன். ஃபேனுக்கு கீழே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா என்னோட தங்கச்சி ஷில்பா திரும்பி வந்துடுவாளா? ஏன் இப்படி பொறுப்பில்லாம பேசுறீங்க பங்கஜாச்சன்? ஷில்பா கடத்தப்பட்ட நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். போலீஸ் அதிரடி படை நகரின் மூளை முடுக்குகளை எல்லாம் குடஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சம்பிரதாய நடவடிக்கைகள். ஷில்பாவை மீட்க உருப்படியாய் உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு? 12 மணி நேரத்துக்குள்ள ஷில்பா எங்க வீட்டுக்கு வரணும். இல்லைன்னா அரசியல் கட்சிகளின் உதவியோடு ஒரு பெரிய போராட்டமே வெடிக்கும். இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாய் இருக்கிற மக்கள் ஜனநாயக கட்சிக்கு நான் மாநில செயலாளர். நான் நினைச்சா அமைதியாய் இருக்கிற இந்த மாநிலத்தில் புரட்சி புயல் வீசும். விவேக் அவனை ஏறிட்டான். இதோ பாருங்க பங்கஜாச்சன், இது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம். இதில் அரசியலை கொண்டு வந்து கலக்காதீங்க. ஷில்பா உங்களுக்கு தங்கையா இருந்தாலும் 2004 ஒலிம்பிக்கில் இந்திய நாட்டுக்கு தங்கப்பதக்கம் வாங்கி தர போகிற தங்க மங்கை ஷில்பா கடத்தல் பேர்வழிகளிடமிருந்து உடனடியாய் மீட்கப்படணுங்கிறது தான் ஒவ்வொரு இந்தியனோட எண்ணமும். அந்த எண்ணத்தை செயல்படுத்ததான் இங்கே எல்லாருமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா பாருங்க, யார் கையிலும் சிகரெட் கிடையாது, சீட்டுக்கட்டு கிடையாது. நாங்க அரட்டை கச்சேரி நடத்தல. ஷில்பாவை கடத்திக்கிட்டு போனவங்க தீவிரவாதிகளா இல்லை வேற யாராவதான பல்வேறு கோணங்களில் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விவகாரத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் 1980 மாஸ்கோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வாங்கிய ஒரு திருநங்கை. அந்த திருநங்கை உண்மையிலேயே ஒரு ஒலிம்பிக் அத்லட்டிக்கா இல்லை தீவிரவாதியா என்பது ஒலிம்பிக் கமிட்டியிலிருந்து பதில் வந்தாதான் தெரியும். அந்த திருநங்கை ஒரு தீவிரவாதி என்று நிரூபணமாயிட்டால் ஷில்பாவை கடத்தியதும் தீவிரவாதிகள் தான்கிறதை நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷில்பாவை மீட்க புதிய வியூகங்களை அமைக்கலாம். எனக்கு இந்த விளக்கம் எல்லாம் தேவையில்லை மிஸ்டர் விவேக். எனக்கு என்னுடைய தங்கை ஷில்பா வேணும். அவ உடனடியா மீட்கப்படணும். அவளுடைய கற்புக்கோ உயிருக்கோ எந்த பங்கமும் வரக்கூடாது. ஷில்பா இந்த ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கம் வாங்கி கொடுக்கிற பொண்ணுன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட பொண்ணை மீட்கணும்னா அதுக்கு ராணுவம் தான் வரணும். இந்த சென்னை போலீஸால ஷில்பாவை மீட்க முடியாது. உள்ளூர் கள்ளச்சாராய பேர்வழிகளையே பிடிக்க முடியாத போலீஸ் துறையால ஷில்பா இருக்கிற திசையை கூட கண்டுபிடிக்க முடியாது. விவேக் வெகுண்டு எழுந்தான். லுக் மிஸ்டர், சென்னை போலீஸை இன்னமும் குறை கூறி பேசுறதை நான் அனுமதிக்க மாட்டேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடுமையான பயிற்சிகள் மூலமா பதவிக்கு வந்தவங்க. ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாருமே கடமை உணர்ச்சியோடு மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சிலரை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் கேவலமா பேசுறது கொஞ்சமும் சரியில்லை. ஓகே மிஸ்டர் விவேக், உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கடமை உணர்ச்சி மிக்க திறமையான டிபார்ட்மெண்ட் தான். இதை நான் ஒத்துக்கணும்னா நீங்க ஒரு காரியம் பண்ணணும். என்ன, இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ள ஷில்பாவை உயிரோடு கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தணும். அப்படி நிறுத்திட்டா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு போலீஸ் ஆபீசரோட கால்களையும் தொட்டு கும்பிடுறேன். போதுமா? விவேக் தன்னுடைய கையில் இருந்த வாட்சை பார்த்தான். இப்ப மணி மதியானம் 2. இன்னைக்கு ராத்திரி 2 மணிக்குள்ள ஷில்பா உங்க வீட்ல இருப்பா. ஒருவேளை அது முடியலன்னா, டே விஷ்ணு, பாஸ் இதுக்கு பதில் நீ சொல்லு. விஷ்ணு பங்கஜாச்சனை ஏறிட்டான். நிதானமான குரலில் அழுத்தமாய் சொன்னான். முடியாது என்கிற வார்த்தையே எங்க பாஸ் அகராதியில் கிடையாது. அப்படி ஒரு வார்த்தை அகராதியில் இருந்துட்டா அது எதிரிகளுக்கு தான் சொந்தம். இன்னைக்கு ராத்திரி மணி 1:59க்குள்ள நீங்க என்னோட பாஸுக்கு ஃபோன் பண்ணி உங்க சிஸ்டர் ஷில்பா உங்ககிட்ட வந்து பத்திரமாய் சேர்ந்ததுக்காக நன்றி சொல்ல போறீங்க. அத்தியாயம் 10. விவேக் நல்ல வேகத்தில் காரை விரட்டி கொண்டிருக்க விஷ்ணு பொறுமை கொண்டிருந்தான். பாஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சில பேர் கரப்டடா இருக்கிறதால ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டையும் குறை சொல்றது எந்த வகையில் நியாயம்? டிபார்ட்மெண்ட்ல 90% பேர் ஒழுங்கா தன்னோட டியூட்டியை பார்க்கிறதால தான் தமிழ்நாட்டில் அவனவன் பொண்டாட்டி குழந்தைகளோடு பயமில்லாம வெளியே போயிட்டு வர முடியுது. ராத்திரியில் நிம்மதியா தூங்க முடியுது. இது அந்த
பங்கஜாச்சனுக்கு புரியலையே. என்னமா பேசிட்டான் பாஸ். அதை விடுடா, இப்பவே 1 மணி நேரம் ஓடி போயிடுச்சு. இன்னும் கெடு முடிகிறதுக்கு 11 மணி நேரம் தான் இருக்கு. ராத்திரி 2 மணிக்குள்ள ஷில்பாவை அந்த பங்கஜாச்சனுக்கு முன்னாடி நிறுத்தணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தரகுறவா பேசினதுக்காக அந்த ஆள் ஒவ்வொரு போலீஸ் ஆபீசரோட காலையும் தொட்டு கும்பிடணும். பாஸ், சவால் விட்டுட்டோம். முடியுமா? ஏண்டா முடியாது? இனிமே நமக்கு வரப்போகிற ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். இப்ப எங்கே போறோம் பாஸ்? ஷில்பாவை கடத்திட்டு போனவங்களோட கடுமையாய் போராடி அதன் காரணமா படுகாயங்களோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இருக்கிற முரளிதரனை பார்க்க. இந்த கேஸ்ல கடத்தல் பேர்வழிகளை பார்த்த ஒரே ஆள் முரளிதரன் தான். கடத்தல் பேர்வழிகள் முகமூடிகளை போட்டிருந்ததால அவங்களோட முகங்களை பார்க்க முடியலன்னு முரளிதரன் தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருக்காரே பாஸ். அது எனக்கும் தெரியும். முகமூடிகளை போட்டுக்கிட்டு முகங்களை மறைச்சிக்கிட்டாலும் சிலருடைய நடை, உடை, பாவனைகள், அங்க சேஷ்டைகள், பேச்சு மாடுலேஷன் அவங்க யாருங்கிறதை காட்டி கொடுத்துடும். அதை பத்தி தான் இப்ப முரளிதரன் கிட்ட விசாரிக்க போறோம். பாஸ், என்னோட மனசுக்குள்ள இருக்கிற சந்தேக பற்றி என்ன சொல்லுது தெரியுமா? சொல்லு. முரளிதரன் ஒரு ஏழை இளைஞர். ஷில்பா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க தகுதி படைத்த புகழ்மிக்க பெண், அதிலும் பணக்கார குடும்பம். முரளிதரன் ஷில்பா காதல் யாருக்கோ பிடிக்கல. முரளிதரனை தீர்த்து கட்ட நினைச்சிருக்காங்க. அவனை மாத்திரம் தனியா தீர்த்து கட்டினா கொலைக்கு காரணம் காதல் தான் பட்டவர்த்தனமா தெரிஞ்சிடும். அதனால தீவிரவாதிகள் பேர்ல யாரோ 2 பேர் இதுல இன்வால்வ் ஆகி முரளிதரனை கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க. அவன் படுகாயங்களோடு அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டான். ஷில்பாவை கடத்திட்டு போனவங்க இந்நேரம் அவ உடம்ப தொட்டு கூட பார்த்திருக்கலாம் பாஸ். சோ இது தீவிரவாதிகளோட வேலை இல்லைன்னு சொல்ற? ஆமா பாஸ், முழுக்க முழுக்க இது காதல் விவகாரம். விஷ்ணு சொல்ல கார் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழைந்தது. ரிசப்ஷனில் விசாரித்து கொண்டு 2வது மாடி அறையில் இருந்த முரளிதரனை போய் பார்த்தார்கள். உடம்பில் ஆங்காங்கே பேண்டேஜ் கட்டுகள் தெரிய முரளிதரன் சோர்வாய் கண்மூடி படுத்திருந்தான். நர்ஸ் ஒருத்திக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டிருந்த டாக்டர் அவர்களை பார்த்ததும் அடையாளம் தெரிந்து கொண்டு கேட்டார். கடத்தப்பட்ட ஷில்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா மிஸ்டர் விவேக்? நாட் எட் டாக்டர். அதுக்கான விசாரணையில் தான் இப்ப முழுசா இறங்கி இருக்கோம். பேஷண்ட் முரளிதரன் கிட்ட கொஞ்சம் பேசலாமா டாக்டர்? அவர் கொடுக்க போகிற தகவல்களை வச்சுக்கிட்டு தான் இந்த கேஸ்ல மேற்கொண்டு மூவ் பண்ண முடியும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல அவர்கிட்ட பேச வேண்டாம். முரளிதரன் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்காரு. விசாரணையை சீக்கிரமா முடிச்சுக்கிட்டா ரொம்பவும் நல்லது. டாக்டர் சொல்லிவிட்டு போய்விட விவேக்கும் விஷ்ணுவும் முரளிதரனை நெருங்கினார்கள். விவேக் அவனுடைய மணிக்கட்டை பற்றி மெல்ல கூப்பிட்டான். முரளி அவன் கண்களை மலர்த்தினான். வறண்ட உதடுகள் அசைந்தது. சார், என்னை உங்களுக்கு தெரியுதா? தெரியும் என்பது போல் தலையசைத்தான். விவேக் தொடர்ந்தான். முரளி, கடத்தப்பட்ட ஷில்பாவை மீட்கிற முயற்சியில் போலீஸ் இப்ப மும்மரமா இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் 12 மணி நேரத்துக்குள்ள ஷில்பாவை பத்திரமா மீட் ஆகணும். அதுக்கு நீங்க சொல்ல போற தகவல்கள் உதவியா இருக்கணும். நான் கேட்க போற கேள்விகளுக்கு நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுங்க. அவன் தலையசைத்தான். விவேக் சில வினாடிகள் மௌனித்து விட்டு கேட்டான். நீங்களும் ஷில்பாவும் காதலிக்கிற விஷயம் ஷில்பாவோட அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் முன்னாடியே தெரியுமா? தெரியும் சார். அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலையா? எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பணம் அந்தஸ்தை காரணம் காட்டி எங்க 2 பேரையும் பிரிக்க பார்த்தாங்க. பட் ஷில்பா ரொம்பவும் ஸ்ட்ராங்கா நின்று அவ அப்பா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது முரளியோட தான் தீர்மானமா சொல்லிட்டா. மீறி எங்களை பிரிக்க பார்த்தா 2 பேரும் ஒரே மரத்துல தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போயிடுவோம்னு மிரட்டினா. அதுக்கப்புறம் அவளோட அப்பாவும் அண்ணனும் எங்கள் காதல் விவகாரத்தில் குறுக்கே வரல. ஷில்பா இந்த ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கினதும் 2 பேரும் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். உங்க சைடில் காதலுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருந்ததா? நான் ஒண்டி கட்ட சார். என்னோட அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசிலேயே எனக்கு இல்லாம போயிட்டாங்க. தாய் மாமா ஒருத்தர் தான் என்னை வளர்த்தார். அவரும் இப்ப இல்ல. எப்படியோ ஒரு டிகிரி படிச்சேன். ஒரு காட்டன் மில்லில் கிளர்க் உத்தியோகம் கிடைச்சது.
முடிஞ்சது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வாங்கிய ஷில்பாவுக்கு பாராட்டு தெரிவித்து ஒரு கவிதையை தபாலில் அனுப்பி வச்சேன். அதுக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு தடவை டெலிஃபோனில் பேசினேன். இந்த பழக்கம் படிப்படியாய் அதிகரித்து கடைசியில் காதலில் வந்து முடிஞ்சது. ஷில்பாவோட அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் நான் ஏற்றவன் கிடையாதுதான். இருந்தாலும் ஷில்பா இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் சார். ஷில்பா கடத்தப்பட்டதுக்கும் நீங்கள் தாக்கப்பட்டதுக்கும் உங்கள் காதல் தான் காரணமா, இல்லை வேறு ஏதாவது காரணமா? காதல் இதுக்கு காரணமாய் இருக்க முடியாது சார். ஷில்பாவோட புகழை ஜீரணிக்க முடியாத யாரோ பொறாமை பிடிச்சவங்க தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி இருக்கணும். அவங்க யாரா இருக்கலாம்? சாரி சார், என்னால் கெஸ் பண்ண முடியலை. ஷில்பாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அதில் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? ஷில்பாவோட அண்ணன் பங்கஜாச்சன் உங்களை எப்பவாவது மிரட்டி இருக்காரா? இல்லை சார். விவேக்கும் விஷ்ணுவும் முரளிதரனிடம் விசாரணையை முடித்துக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தார்கள். கதவுக்கு வெளியே பங்கஜாச்சனும் அவனுடைய அப்பாவும் நின்றிருந்தார்கள். கையில் கூடை நிறைய ஆப்பிள்கள்.